ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டெக்டிக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு போயா மைக்கோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, இதே மாதிரி நிறையா ஃபேக் ப்ராடக்ட்ஸும் நிறையா இது மேனுஃபேக்சர் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போகிறதா சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு மைக் வாங்க போகிறோம் இல்லை வாங்கியாச்சு அப்படின்னா, நம்ம வந்து அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். பாக்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வர மைக்ஸில் வந்து இந்த மாதிரியான ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கரை பாருங்கள், விரல் இருக்குல்ல அதுக்கிட்ட உள்ள ஸ்டிக்கரை பாருங்கள். இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிற இதில் ஸ்டிக்கர் வரும். இதுக்கு முன்னாடி போயா மைக்கில் வந்து இருந்த ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வரும். அது எப்படின்னா ஒரு மாதிரியே எப்படி சொல்கிறது, ஒரு வைலட் பிங்க் அந்த கலரில் வந்து கிளிட்டர் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதை வந்து நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி இது பண்ணால் நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஒரு செக்யூரிட்டி கோடு தெரிகிற மாதிரி இருக்கும். பட் வந்து அதையும் நிறையா பேர் வந்து க்ளோன் பண்ணி அதே மாதிரி ஸ்டிக்கர்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயா வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி அவங்களோட ஸ்டிக்கரிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஒரிஜினல் தான், இதுவும் ஒரிஜினல் தான். சரி, இப்போ நம்ம ஸ்டிக்கரை வச்சு மட்டும் பார்க்காதீங்க. உங்களோட போயாவோட லோகோவை ஃபஸ்ட்டு பாருங்கள். போயாவோட லோகோ வந்து நான் இந்த சைடில் போடுறேன். போயாவோட லோகோவை பார்த்தீங்கன்னா அந்த BOYA அந்த ஏ இருக்குது பாருங்கள், அந்த ஏல உள்ள இந்த கீழே உள்ள கோடில் ஒரு சின்ன கட்டு இருக்கும். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு சின்ன கட்டு இருக்கும். ஓகேவா, அதுதான் போயாவோட அஃபிஷியல் லோகோ. அது மட்டும் இல்லாமல் இங்கே சைடில் உள்ள லோகோவையும் பார்த்துங்க, ஒரு ரவுண்டு போட்டு அதில் கோடாக இருக்குது பாருங்கள், இதையும் பார்த்துங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டூப்ளிகேட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அதில் வந்து நிறையா டூப்ளிகேட் இது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அந்த போயாவில் உள்ள ஏல அந்த கீழே இருக்கிற கட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. யார் இதெல்லாம் பார்த்து வாங்குவா அப்படிங்கிற ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ்னால அதை வந்து நார்மல் ஏ மாதிரி போட்டுருவாங்க. அந்த கட்டு வந்து இருக்காது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து அஃபிஷியல் போயா ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பாக்ஸு வந்து ஒரிஜினல் பாக்ஸ் உள்ள டூப்ளிகேட் ப்ராடக்டை போட்டு கொடுத்தா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவுச்சு பாருங்கள். போயா வந்து நம்மளோட மைக்ரோஃபோன் இருந்த பவுச்சு, இந்த பவுச்சுலேயும் அந்த போயான் இருக்குது பாருங்கள். அந்த போயாங்கிறதுலேயும் இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் கட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த பவுச்சை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிரிண்ட்டு வந்து ஒரு மாதிரி இப்படி அச்சடித்த மாதிரி உள்ளே இப்படி இறங்கி இப்படி அச்சடித்த மாதிரி பிரிண்ட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டூப்ளிகேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த போயாங்கிறது ஒயிட் கலரில் இருக்கும். அதுவும் மேலே வந்து இந்த மாதிரி அச்சடித்த மாதிரி இல்லாமல் சும்மா அப்படியே பிரிண்ட் அடித்த மாதிரி இப்படி மேலே எழுதியிருக்கும். அதை வந்து நம்ம இப்படி நல்லா சொரன்னா அது வந்து போயிடும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் போகாது, நல்லா அச்சடித்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இந்த கவரை வச்சு பார்க்கலாம். தென் போயாவோட அஃபிஷியல் வெப்சைட் உள்ள போங்க. போயாவோட அஃபிஷியல் வெப்சைட்டு வந்து அந்த லிங்க்கும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் உள்ளே போனால் இந்த BY-M1 நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா போயான்னு போட்டு உள்ளே போயிட்டு இந்த மைக்ரோஃபோனோட நேமை சர்ச் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனால் அந்த மைக்ரோஃபோனோட பாக்ஸு, அந்த பவுச்சு, இந்த மைக்கு, இது எல்லாமே ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. வெப்சைட்டில் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி ஒரு கையில் அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு கையில் மைக் வச்சு ஒத்து பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரியே உங்கள் மைக் இருக்கா, அதே மாதிரி அப்படியே தத்ரூபமாக அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கும், அந்த அஃபிஷியல் போய் வெப்சைட் மைக்கில் எப்படி ஃபோட்டோ இருக்கோ அதே ஃபோட்டோவில் உள்ள மைக் தான் உங்கள் கையில் இருக்கான்னு சொல்லி இன்ச் பை இன்ச் நோட் பண்ணுங்கள். இந்த டாப்பில் ஆரம்பித்து இந்த கண்டென்சரு, அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் அந்த ஃபோனில் சொருவி இருக்குது, அந்த இது எப்படி சொல்கிறது, அந்த போர்ட்டு 3.5mm போர்ட்டு, அந்த ஜாக்கை 3.5mm ஜாக் வரையும் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரியே அப்படியே உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா தரவாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயே வெரிஃபை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அது என்னது, செக்யூரிட்டி செக்கா, அத்தன்டிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணுங்கன்னா அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து இப்போ இந்த பழைய போயா பாக்ஸில் வந்து தண்ணி தொட்டு துடைக்கிற மாதிரி இருக்கும், அது உள்ள கோடு இருக்கும், அது என்ட்ரு பண்ணணும். இதில் வந்து இங்கே ஸ்நாச்சிங் கார்டு மாதிரி அதை ஸ்நாச் பண்ணிட்டு இங்கே உள்ள கோடை தூக்கி நீங்கள் போடணும். போட்டால் உங்களோட மைக் வந்து ஜென்யூன் பீஸா இல்லைனா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்யூன் பீஸாக இருந்தால் டிக்கு காமிக்கும். ஓகேவா, ஃபேக் ப்ராடக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து எரர் காட்டும்.
நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு டிக்கு காமிக்கும். ஏன்னா மறுபடியும் நம்ம டைப் பண்ணும்போது நீங்கள் இப்போ வந்து ஒருத்தரை மைக் வாங்கின பிறகு இப்போ நானே ஒருத்தர் இதை வந்து ஸ்கேன் பண்ணேன், எனக்கு வந்து டிக்கு காமிச்சிச்சு. ஆனால் இப்போ நான் மறுபடியும் ஸ்கேன் பண்ணால் எனக்கு வந்து டிக்கு காமிக்காது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒருத்தர் தான் டிக்கு காமிக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த ஒரிஜினல் ப்ராடக்ட்லேருந்து ஒரு ஸ்டிக்கரை பிச்சு அதே மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து எல்லா இதுலேயும் ஒட்டிட்டா எல்லாருக்குமே டிக்கு காமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை டிக்கு காமிக்கும், நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு அந்த டிக்கு காமிக்காது. ஓகேவா? சரி, அப்போ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கியூஆர் கோடு வந்து ஓப்பனாக இருக்குது. ஓகேவா? நம்ம எதையும் பிரிக்க தேவையில்லை. பழைய இதில் வந்து கொஞ்சம் இந்த இடத்த வந்து இப்படி பிச்சு பார்த்தா தான் கியூஆர் கோடு தெரியும். இதில் வந்து கியூஆர் கோடு வந்து ஓப்பனாக தெரியுது. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக போயாவோட வெப்சைட் உள்ளே போயிட்டு இது வந்து ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஓகேவா? உங்கள் எல்லார் ஃபோன்லேயுமே கண்டிப்பாக கியூஆர் கோடு ஸ்கேனர் இருக்கும். இல்லைனா டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டு, நிறைய பேர் நம்பி வாங்குகிற ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு பாப்புலரான ப்ராடக்ட் இருக்குன்னா அதுலேயும் க்ளோன் மாடலு, இந்த மாஸ்டர் காப்பி இதெல்லாம் போட்டு விற்று டூப்ளிகேட்டை விற்று பணம் பார்க்குற கும்பல் இன்னமும் இருக்க தான் செய்யுது. இது வந்து நான் மொபைலில் மட்டும்தான் இருக்கும்னு கிடச்சா மொபைலு, வாட்ச்சு எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி க்ளோனு, மாஸ்டர் காப்பி இதெல்லாம் டூப்ளிகேட்ஸு எங்கே பார்த்தாலும் இருக்க தான் செய்யுது. நம்ம வாங்குகிற நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இந்த அமேசான் இதிலலாம் ஃபேக் ப்ராடக்ட் வரத்துக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இல்லை. மோர் தென் 90% வந்து இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பாப்புலரான ரீட்டெயிலுங்கிறேன் செல்லிங் வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் வர மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை. நீங்கள் நேரில் போய் வாங்குறீங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள கடை இல்லைனா உங்கள் சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் இப்படி நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா அந்த டீலருக்கே தெரியாமல் சப்ளையர் வந்து டூப்ளிகேட்டை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை நான் அமேசான்லேயே தான் வாங்குகிறேன், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குகிறேன் அப்படின்னாலும் 1க்கு 2 இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஷியூரிட்டி மாதிரி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல, அப்பா இது ஒரிஜினல் தப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து செக் பண்ணிக்க சொல்கிறேன். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.